பிப்ரவரி 14ஆம் தேதி உலகெங்கும் வேலண்டைன்ஸ் டே என்று சொல்லி காதலர் தினம் என்பது கொண்டாடப்படுகின்றது. அன்னை தமிழகத்தை பொறுத்தமட்டில் ஒரு சாரார் அதை கொண்டாடக்கூடாது என்று சொல்லியும் இன்னொரு சாரார் அதை கொண்டாடுவதில் தவறில்லை என்று சொல்லும் இருவிதமான கருத்து தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. உலகத்தில் பிறந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் இது பொதுவானது தான். ஒரு ஆணுக்கு ஒரு பெண், ஒரு பெண்ணுக்கு ஆண் என்பது தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ளது. மனிதனுக்கும் இதே உணர்வு தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்திற்கும் இடமில்லை. உலகம் தோன்றிய காலத்திலே இருந்தே இன்று வரைக்கும் இது நீடித்து கொண்டு தான் இருக்கின்றது. இலக்கியத்தை புரட்டி பார்த்தாலும் சரி, மிகப்பெரிய போராளிகள் புரட்சியாளர்களானாலும் சரி, அம்பிகாவதி, அமராவதி, ரோமியோ அண்ட் ஜூலியட், லைலா மஜ்னு, ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா என்று சொல்லி உலகமெங்கும் வாழ்ந்த மன்னர்களாகட்டும் புரட்சியாளர்களாகட்டும் காதல் செய்துதான் தன்னுடைய வாழ்க்கையை முடிவு செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய புரட்சியாளர் ஹிட்லர் கூட தன்னுடைய காதலி யுவா பிரானோடு தான் காலமாக வாழ்ந்து தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் தான் அவளை கரம் பற்றி இறந்ததாக வரலாறு பேசுகிறது. தமிழ்நாட்டில் இதற்கு இரண்டு தரமான கருத்துக்களை வைத்து மக்கள் சில பேர் இதற்கு ஆதரவு கொடுக்கின்றார்கள், சில பேர் இதை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழலும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இது மனிதனுக்கு இயற்கையிலேயே வரக்கூடிய ஒரு உணர்வு தான் என்று சொன்னால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு எந்த விதமான ஒரு சம்பவமும் இல்லை. அந்த அளவுக்குத்தான் இன்றைக்கு காதலர் தினம் என்பது போற்றி பாதுகாக்கப்படுகிறது. அவருடைய சின்னமாக இதயத்தை ஆட்டின் வடிவத்தை கொண்டு வைத்தார்கள். இன்றைக்கு அதில் ஒவ்வொரு வண்ணத்தையும் செலுத்தி பச்சை நிறம் என்றால் அதற்கு ஒரு பொருளும், சிவப்பு நிறம் என்றால் அதற்கு ஒரு பொருளும், ஆரஞ்சு நிறம் என்றால் அதற்கு ஒரு பொருளும், வெள்ளை நிறம் என்றால் அதற்கு ஒரு பொருளும், கருப்பு நிறம் என்றால் காதலிற்கு இன்னொரு பொருளும் என்று சொல்லி நிறவாரியாக இன்றைக்கு காதலை பிரிக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு காதலர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகம் பூராவும் இந்த காதலர் தினம் என்பது மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இது மனித குலத்திற்கே உரிய ஒரு நிகழ்வாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இதற்கு இன்று ஒரு அளவுகோல் இருக்கின்றது. அந்த அளவுகோலை மீறி பொது இடங்களில் அருவருக்கும்படியாக இவர்கள் நடக்கின்ற பொழுதுதான் அது பிறருடைய எரிச்சலுக்கு பாதிப்புக்கும் ஆளாகக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது. இளைய தலைமுறைகள் அதை தவிர்க்க வேண்டும் என்று மிகுந்த பணிவோடு உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அந்த காதலர்கள் தங்களை திருமணம் செய்து கொண்டு அவருடைய இல்லறத்தில் இனிதாக ஈடுபட்டால் இந்த நாட்டில் ஜாதி மதங்கள் ஒழிக்கப்படும் என்று ஒரு கூற்று, ஒரு கருத்து மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையாக இந்த நாட்டில் ஜாதி மதங்கள் ஒழியட்டும், ஆணவ கொலைகள் ஒழியட்டும் என்று இந்த காதலர் தினத்தன்று ஒரு பொதுமக்களுக்கு உரிய செய்தியாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.